அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 13th February மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான ஒரு அவேர்னஸ் ரெகுலர் அப்டேட்டாகவும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல்னு ஒரு சார்ட் இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மூலிமா மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்குது. அது ட்ரேடர்ஸ்க்கு ரியல் டைம் ஆப்ஜெக்டிவாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத டே பை டே அது எப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்றத நீங்கள் ஒரு எவிடெண்ட்டாக ஒரு ட்ராக்கராக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் சார்ட் பற்றியான ஒரு கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாது, அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் இது ஓகே இந்த சார்ட் நம்ம படிக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பேசிக்கான வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். அதில் ட்ரைனிங்லே கான்டெக்ஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரைனிங் அப்டேட்ஸும் இருக்கும், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஸோ கன்சிடரிங் அந்த டைமிங்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மந்த்லி வீக்லி அந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் நம்ம வந்து நீங்களாவே பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா ரெகுலராக சேனல் வாட்ச் பண்ணுறவங்க நீங்கள் அங்கேருந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம அந்த சார்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் டெய்லி அப்டேட்டை மட்டும் நம்ம கான்டெக்ஸ்டாக கொண்டு வருவோம். ஸோ ரெஃபர் எஸ்டர்டே கான்டெக்ஸ்ட். ஸோ எஸ்டர்டே கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நமக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன சொல்லிச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து யாருக்கும் என்ன பண்ணுறதில்ல, கைட் பண்ண. இந்த சார்ட் எப்படி படிக்கிறது நம்ம கற்றுக்கிட்டாலே போதும், நமக்கு எப்படி லெவல்ஸ் மார்க் பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரிய வந்துடும். அப்போது நேற்று மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தது, ஐ மீன் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து எப்படி கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்றது நேற்றோட வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். எப்படி ரெஃபரன்ஸ் பை ரெஃபரன்ஸாக எப்படி அவங்க ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லலாம், ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம எதுவும் குறை சொல்கிறதில்ல. ப்ரைஸ் ஆக்ஷன் ஆல்சோ வெரி குட் மெத்தட். ஆனால் அங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்லையும் இல்லை சிபிஆர் மெத்தட், ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட், சிபிஆர் மெத்தட், அதர் இண்டிகேட்டர் மெத்தட், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் சம் டேஸ் நமக்கு ஜாக்பாட்டாக இருக்குது, சம் டேஸ் ரொம்ப டெரிபிளாக இருக்குல்ல. அதுக்கான ரீசன்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஷன் ப்ராசஸில் கிடைக்கும். ஆக்ஷன் ப்ராசஸில் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். தென் ஆக்ஷன் ப்ராசஸை லேர்ன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டூல் எதுனா மார்க்கெட் ப்ரொஃபைல் டூல். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்ம இங்கே பார்க்கும்போது ஸோ ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம யோசித்தோம். கரெக்டாக இங்கே ரிஜெக்ட் ஆனால் நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னவாக இருக்கும், 49,000 ரெஃபரன்ஸாக இருக்குன்றது கிளியராக இருந்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, 49,000 ரெஃபரன்ஸை டச் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே வந்துச்சு, திரும்ப இங்கே வந்துடுச்சு. கவனிச்சிங்களா? அதுதான் இந்த பிபிஓசியோடைய பவர். எந்த டிமாண்டில் பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு மார்க்கெட் தேடிட்டே இருக்கும். ப்ரைஸ் கம்ஸ் டவுன் டு ஃபைண்ட் தி பையர். ஓகேங்களா? அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணுது, இந்த இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கு கீழே. எங்கேருந்து, இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்லேருந்து இங்கேருந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கேருந்து வருது. இதுக்கு முன்னாடி எங்கெங்கே பையர்ஸ் இருக்காங்க, இங்கே பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை. இங்கே பையர்ஸ் இருக்காங்களா, இல்லை. இங்கே பையர்ஸ் இருக்காங்களா, எஸ் இருக்கிறாங்க, ரியாக்ட் ஆகுது, ஆனால் ஸ்ட்ராங்காக இல்லை. நேற்று மாதிரி சொன்னோம், இது ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா நமக்கு என்ன இந்த ரெஃபரன்ஸ்க்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னோம். அடுத்தது இங்கே இருக்காங்களா, இல்லை. எங்கே இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க. ஏன் இங்கே வந்தாங்கன்னா ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸு இன்னையோடைய மார்க்கெட்டுடைய இனி ஓப்பனிங்க்கே என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அப்போது இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க அப்படின்னு அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. இதோட ஃபாலோ அப் நாளைக்கு அப் சைடில் இருக்கா, இல்லை இது இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்து இது இப்படி பண்ணதால் இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலியாக இருக்குமா. கரெக்டாக இந்த பையர்ஸ் ஒரு பாயிண்ட் வந்தாங்க, ஷார்ட் கவர் இங்கே பையர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பிபிஓஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஏன்னா மார்க்கெட் இங்கே இருந்தாலும் மேலே வந்துச்சு, அப்போ இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. செல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உடனே என்ன ஆகும், ஷார்ட் கவரிங் போகும். ஓகேங்களா? திரும்பவும் பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் இங்கே மேலே போகும், இல்லைன்னா திரும்பவும் மார்க்கெட் கீழே வரும். நாளைக்கு என்னன்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முக்கியமாக நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியன் இருக்குது. அப்போது உங்களுக்கு கான்டெக்ட் பிரகாரம் கனெக்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நிஃப்டி. ஸோ நிஃப்டி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இமோஷனலான ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இந்த டிமாண்டுக்கு
கீழே மார்க்கெட் போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா போகுது. அப்படின்னா ஸ்மார்ட் பண்ணி தான் கொண்டு போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது. அப்போ இந்த இடத்துல இருந்து ப்ரொஃபைல் நமக்கு தாக்கு பிடிக்காம கீழே போச்சுன்னா என்ன பண்ணும்? இந்த பிபிஓசிக்கு போகும் அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? உங்களுக்கு இங்க நேரா இந்த பிபிஓசிக்கு போய் திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுச்சு? இந்த இடத்துல கரெக்டா க்ளோஸ் ஆச்சு. அப்ப என்னங்க? மார்க்கெட் ஒரு புல் பேக் எடுத்துருச்சா? ஒரு டிமாண்ட் பாயிண்ட்ல. இப்போ இந்த புல் பேக் வந்து நமக்கு ஷார்ட் கவரியா இல்ல ரிவர்சலா அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு இருக்கு. அதுக்கான ஆன்சர் நாளைக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமான ரெஃபரன்ஸ்லாம் மார்க் பண்ணிடலாம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு இந்த டெய்லி கான்டெக்ஸ்ட் அப்டேட்டு அப்படின்றத கொஞ்சம் அப்டேட் பண்ணினா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ ஓவராலா இங்க பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இந்த ஹை 50,800ல மார்க்கெட் ரிஜெக்ட் ஆன மார்க்கெட் ஒரு ரெஃபரன்ஸா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு? கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு கடைசியா ஃபைனலா எங்க வந்திருக்கு? இங்க 49,000 அந்த ரெஃபரன்ஸ்க்கு மார்க்கெட் வந்தாச்சு. கிளியருங்களா? கரெக்டா இருக்குன்னு இந்த ரெஃபரன்ஸ். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைட்டா விஷுவலா செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விஷுவலா இருக்கும். ஓகே. ஸோ அபவ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வந்ததெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போதைக்கு ரீசெண்டாக இருக்கிற இந்த 3 டேஸ் மட்டும் நம்ம பார்ப்போம். மார்க்கெட் இம்மீடியட்டா ஆக்ஷன் வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுங்க ப்ரொஃபைல் உள்ளதான் இல்ல. ப்ரொஃபைல் உள்ள ஓப்பன் ஆன மார்க்கெட்டு என்ன பண்ண முடியல? ப்ரொஃபைல் உள்ள போக முடியல இல்ல. இந்த ஓப்பன் இதான க்ளோசிங் பாயிண்ட், செட்டில்மெண்ட் பாயிண்ட்டுக்குள்ள போக முடியல. என்ன பண்றாங்க? டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் டவுன்வர்ட்ஸ் உங்களுக்கு இந்த இந்த ஜே பீரியட் நேற்று கிளியர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? கிளியர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வரும்? அடுத்த ரெஃபரன்ஸ் என்ன? இந்த பையிங் டெய்ல். ஸோ இந்த லோ, இந்த ரெஃபரன்ஸ். அப்போ இந்த ரெஃபரன்ஸில் மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்தது? பி பீரியட் ஏ கண்டினியூட்டி பி நேராக என்ன பண்ணிட்டாங்க? இந்த ரெண்டு ரெஃபரன்ஸே கிளியர் பண்ணாங்க. அப்போ ஏ அண்ட் பி பீரியட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லா ரெஃபரன்ஸையும் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணியாச்சு. முக்கியமாக இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸை மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் லாஜிக் இருக்குது. மார்க்கெட் ஃப்ளோவில் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் ஆன உடனே ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடுச்சு? பிபிஓசிக்கு போயிடுச்சு. அப்போ பிபிஓசி லெவலுக்குள்ளே போன உடனே பாருங்க இங்கே அப்படி இங்கே போன உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது? பவுன்ஸ் பேக் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. ஓகேவா? ரிவர்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு அழகாக ஒன் டைம் ஃப்ரேம் சி டி. ஆனால் இ வந்து இந்த இடத்துல அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக கன்வெர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் இ அப்புறம் ஜி இங்கே கான்ஃபிடென்ஸாக கன்வெர்ட் ஆகலை. ஓகேங்களா? அப்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்கான பையர் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். அப்போ இந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவான பையர்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க எப்பவுமே டிமாண்டில். இந்த லோ ஏன்னா இது லோ கிட்ட வரணும். அப்போ இங்கே வந்ததால மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆயிருக்கு. டில் எங்க இங்கே இதுதான் நேத்தோட செல்லிங் டெய்ல். நேத்தோட செல்லிங் டெய்ல் வைக்கவே என்ன பண்ணிட்டாங்க? மார்க்கெட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. கவனிச்சிங்களா? அது வரைக்குமே போய் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அகைன் செல்லர்ஸ் அங்கே ஆக்டிவாக இருக்காங்க. அப்போது இந்த இடத்துல உங்களுக்கு சப்ளை ஆக்டிவாக இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு இங்க இருந்து பாருங்க இன்னைக்கு டே ஃபுல்லாவே அவங்க என்ன பாருங்க புஷ் பேக் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபுல்லா புஷ் பேக் கொடுத்துருக்காங்க. அப்போ யார் இங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க? இன்னைக்கு டிமாண்ட் இங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு என்னன்னா நாளைக்கு தேவையான ரெஃபரன்ஸ் என்ன? மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஸோ இந்த ஹை ஆல்ரெடி இங்க டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பையர்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? கண்டினியூ பண்ணுவாங்க. இதுக்கு மேல மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்க. இல்ல ஸ்டில் வந்து அவங்க வந்து கம்ஃபர்ட்டா இல்ல அப்படின்னா திரும்பவும் இந்த லோக்கு வருவாங்க. ஓகேவா? லோக்கு வரும்போது இன்னைக்கு இந்த பாயிண்ட் இந்த 49,500 பாயிண்ட் அப்புறம் இந்த 49,100 பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல திரும்பவும் நாளைக்கு என்ன இருக்கும்? ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்டாப் பாயிண்டா இருக்கும். இந்த ஸ்டாப் பாயிண்ட்ல திரும்ப பையர்ஸ் வந்து ஆக்டிவா கொண்டு போகலாம். இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாவே கரெக்ட் பண்ணியும் கொண்டு போயிட்டு
இங்க வந்து புவர் லோ இருக்கிறதுனால இதை கிளியர் பண்ணிட்டும் போக சான்சஸ் இருக்கு. பையிங்க நல்லா இன்னும் கிளியர் பண்ணிட்டு போட்டிருக்கு. அப்போ அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் வந்து ஏற்கனவே கிரியேட் ஆயிருக்கு. எங்க 48,700ல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனாமலி இருக்கு. அப்போ இந்த அனாமலிக்கு மார்க்கெட்டு வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இதில் தான் ரெஃபரன்ஸ். அப்போ நாளைக்கு நம்ம எப்படி மார்க்கெட்டை ஃபாலோ பண்றது அப்படின்னா, எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓப்பன் ஆன பிறகு இன்னைக்கு எப்படி பண்ணீங்க? மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறீங்க, ரிஜெக்ட் ஆகுது, அப்புறம் ரெஃபரன்ஸை கிளியர் பண்ணுது, அப்போ டவுன் சைடுக்கு கன்ஃபார்ம் ஆகுதுன்னும் போது உங்களுக்கு அப் சைடில் இப்போதைக்கு போகலன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணணும். இதுக்கு மேலே இங்க இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு செல்லிங் டெயில் இருக்கு. இந்த பேலன்ஸை தான் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வந்துடுது. இது ரிஜெக்ட் ஆகி இந்த பேலன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் வந்ததால இப்போ அப்சைடு என்ன பண்ணுது அப்படின்றத நாளைக்கு நம்ம கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த சார்ட்டுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பேஸ்டாக கொஞ்சம் சொல்லுங்க. இதை கொஞ்சம் விஷுவலாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிங்கன்னு சொல்லி மெம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த சார்ட்டில் கொஞ்சம் விஷுவலாக இருக்கட்டும்ன்றதுக்காக பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டி. அப்போ நிஃப்டி சார்ட்ஸில் நம்ம ஏற்கனவே ப்ரைஸ் எப்படி இங்கே வந்ததுன்னு நேற்றோட வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படி இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வந்ததுன்றதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல இருந்து கீழே போகுமா இல்லை மேலே போகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே. ஓகே. ஸோ இது வரைக்கும் விஷுவலாக வச்சுக்கலாம். இங்கே வந்து லோயர் ரெஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஸ்டில் வந்து இந்த ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது நமக்கு ஆக்டிவாக இருக்குல்ல. இந்த பிபிஓசி ரெஃபரன்ஸ் வந்து ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. இந்த லோன் ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. அதுக்கு கீழே ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ ஸ்விங் லோ இல்லை. மார்க்கெட் இப்போ ஸ்விங் லோவில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்விங் லோ இங்கே ஆல்ரெடி இங்கே மார்க் ஆகி இருக்கிறதுனால நான் அதை பெருசாக இது பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த செம்மரிலாம் நமக்கு தேவையில்லை. அந்த செம்மரியை வந்து நான் ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, கிளியர். இப்போ நமக்கு தேவையானது மட்டும் விஷுவலைஸாக வச்சுட்டு நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ நேற்றுடைய ப்ரொஃபைல் என்னங்க? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைல். ஸோ இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஃபைலில் மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அபோவில் மார்க்கெட் போக முடியல. ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க? ஏ பீரியட் அப்புறம் இந்த ஜேவோட லோவையும் கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ண பிறகு நேராக எங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் நியர் டு திஸ் பிபிஓசி ரெஃபரன்ஸ். ஆல்மோஸ்ட் நியர் டு திஸ் பிபிஓசி ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்கே மார்க்கெட்டு டச் பண்ண உடனே தான் உங்களுக்கு என்ன இருக்குது? ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ரெஃபரன்ஸ் கிடையாது? புவர் லோ. அப்போது மார்க்கெட்டில் ஏபி புவர் லோ இல்லைனா ஐபியில் வந்து புவர் லோ கிரியேட் ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்ற அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏபி புவர் லோ அப்படின்ற டாபிக் இருக்கும். அதில் வந்து இந்த ஏபிக்கு மட்டும் அது பொருந்தாது. இது மாதிரி பிசி அந்த புவர் லோக்கு வந்தாலும் அந்த பர்டிகுலர் கான்செப்ட் வரும். அப்போ ஏன் மார்க்கெட் இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற அந்த ஆன்சர் உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே. அப்போ இங்கேருந்து நமக்கு சிலேருந்து ஒன் டைம் ஃப்ரேம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒன் டைம் ஃப்ரேம் ஜிக்கு அப்புறம் போகலை. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது? சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் நேற்று ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை புஷ் பண்ணி அமிச்சாங்க. ஸோ 23,300 இப்போ ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸாக உட்காந்து. ஓகேங்களா? இது ட்ராப்பாக என்னன்னா நாளைக்கு தான் தெரியும், பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் அப்புறம் இந்த ஐ பீரியட் இங்கே டச் ஆன உடனே அவங்க வந்து அதுக்கு மேலே போக முடியல. மார்க்கெட் இந்த இடத்துல அப்போ இந்த இடத்துல இந்த ஐ பீரியட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது மட்டும் நான் இப்படி பார்த்தேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் ஒரு கன்சால்டேஷன் இங்கே தெரியுது. அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? கரெக்டாக அவங்க வந்து இன்னையோடைய பிஓசியில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து நாளைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணி மார்க்கெட் அப் சைடு டேர்ன் ஆகுமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. இப்போ டவுன் சைடு திரும்பவும் போயிட்டு இந்த பிபிஓசியை மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு சான்சஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்க. ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க. நாளைக்கு என்னது? எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ அப்போ நாளைக்கு இந்த ஜே பீரியடுக்கு பிலோவில் மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது? முதல்ல கிளியர் ஆகக்கூடாது. அப்போ 23,050 கீழே வரக்கூடாது. வரலன்னா
அப்சைடு மேலே ட்ரை பண்ணுறாங்க, வந்துருச்சு அப்படின்னா டவுன் சைடு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். அந்த லோ இந்த இடிஇ இந்த லோலாம் இருக்குது, ஏன்னா ஒன் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்ததால் இருக்கும். ஃபைனலாக இந்த புவர் லோவும் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். இதை கிளியர் பண்ணி இந்த பிபிஓசியை மார்க்கெட் டச் பண்ணோன்னே எப்படி பேங்க் நிஃப்டியில் ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ரியாக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ 22,900 இன்னைக்கு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுது. அகெயின் இங்கே 22,850 கிட்ட பிபிஓசியும் ஆக்டிவாக இருக்கு அப்படின்ற இந்த ரெஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு கைடாக இருக்கு. அப்புறம் நேத்தோடைய செல்லிங் டெயில், இந்த செல்லிங் டெயில் எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது? ஏற்கனவே இந்த இந்த ப்ரொஃபைல் என்னது? இந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல். இந்த பிபிஓசி ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட் என்ன ரிஜெக்ட் ஆகி வந்தது. அப்போ இதுவும் நல்ல ஒரு ரெஃபரன்ஸ். அகைன் இந்த டெய்ல் என்ன பாருங்க, பிபிஓசி ப்ரொஃபைலோட பேலன்ஸ்லேருந்து ரிஜெக்ட் ஆகி வந்தது. இந்த ப்ரொஃபைலும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ இது ஏன் நான் பிபிஓசின்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ 9 பீரியட் இருக்கு. அந்த 9 பீரியட்ல எம் வரலைங்க. எம் இல்லாமல் 9 பீரியட் இங்கே இருக்கு. ஸோ அப்போ 9 பீரியடே வந்து பிபிஓசியா ஒர்க் ஆகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கவனிச்சிருக்கோம், ஒர்க் ஆகும். ஓகே, 10ன்றது மேத்தமெட்டிக்கலி, 9ன்றது லாஜிக்கலி அது வந்து ஒரு மோர் தென் 75% கிட்ட டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ண, அதுவும் பிபிஓசி தான் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த பிபிஓசி ஆக்ட் ஆகிறதுனால ஏன் இங்கே ரிஜெக்ட் ரிவர்சல் ஆனது கம்ப்ளீட்டாக இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நம்ம மெம்பர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. இங்கே பிபிஓசி மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி வருது அப்படின்னும் போது இங்கேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது? கண்டினியூஸ் மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. ஃபைனலாக எங்கே வந்துட்டாங்க? ஸ்விங் லோ வந்துட்டாங்க. ஸ்விங் லோ வந்துச்சு. ஸ்விங் லோலேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. ஆனால் பிபிஓசியை டச் பண்ணிட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பிபிஓசி பெண்டிங் வச்சுட்டு வந்ததுனால மார்க்கெட் கொஞ்சம் வேலடைல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டில் ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ நாளைக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டே கொஞ்சம் பார்த்து. ஹோப் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கு. மேலே க்ளோஸாக ரெஃபரன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு இன்னும் லேர்னிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். அகைன் நம்ம சொல்லி எங்கள் சைடில் இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக டெய்லி இந்த அப்டேட் பண்ணுறோம். உங்களால் வந்து மைண்ட் ஓவர் மார்க்கெட் புக்ஸு, மார்க்கெட்ஸ் இன் ப்ரொஃபைல் புக்ஸ் படிச்சுட்டு எப்படி கான்டெக்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்களால் முடியும் போது நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படிச்சா, இல்லை எப்படி வந்து ஒரு டியூஷன் சென்டர் மாதிரியோ இல்லை கோச்சிங் சென்டர் மாதிரியோ உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்டு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு பிரதர்ஹுட் சப்போர்ட்டாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஈலன் ப்ரொஃபைல் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. மென்டர்ஷிப் ப்ரோக்ராமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அகெயின் இங்கே வந்து நாங்கள் எந்த ஸ்டாக்கை பற்றியும் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் சார்ட்டை எக்ஸாம்பிளாக வச்சு லேர்னிங்கும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங் வந்து என்டர்லி குளோபலி எந்த சார்ட்டில் பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக ஏதோ எந்த ட்ரேடராக இருந்தாலும் சரி, கிரிப்டோ ட்ரேடரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடர் எந்த ட்ரேடராக இருந்தாலும் உங்களால் மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட்ஸை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி ஒரே சார்ட்டாக பார்த்துக்க முடியும். க்ரூட் ஆயில், கமாடிட்டிஸ் எல்லாமே. ஓகேவா? அப்போ இந்தியா மார்க்கெட் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அடிஷ்னலாக சொல்லிக் கொடுக்குறது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அட்வான்ஸ் லெவலில் அது இருக்கும். ஓகேங்களா? எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். அதை எப்படி பொசிஷனிங்காக பண்ணுறது இதெல்லாமே நாங்கள் ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணோம். எந்த அட்வைஸோ எதுவுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஓகே, மார்க்கெட் எப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ண மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.